இப்போ நாம இந்த ஃபுட்பால் ஸ்கோர் போர்டு ஆப்போட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி ரெடி பண்றோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஸ்கோரையும் டாம் மூலமா என்ன பண்றோம், ஜாவாஸ்கிரிப்ட்ல கெட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் ஹோம்எல் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஹோம்எல் மீனிங் என்ன அப்படின்னா ஹோம் எலமெண்ட், அந்த மாதிரி நான் வந்து நேம் செட் பண்ணியிருக்கேன். நேம் செட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் get element by id home container. இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல ஹோம் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு நேம் வந்து செட் பண்ணோம். ஸோ இதுல ஐடி நான் கொடுத்துருக்கனால ஈஸியா என்ன பண்ணலாம், இதுல இருந்து நான் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து ஈஸியா நான் வந்து டாம்ல வந்து கெட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுக்குற நேரம் டாம் மூலமா என்ன பண்ணுது, இந்த HTML எலமெண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் குள்ள லிங்க் ஆகுது. நான் கெட் எலமெண்ட் பை ஐடி ஹோம் கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்குற நேரம் இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து டார்கெட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கெஸ்ட் சைடுக்கும் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கெஸ்ட் கண்டெய்னர். இது இந்த கெஸ்ட் சைட்ல இருக்கிற அந்த ஸ்கோரை வந்து கெட் பண்ணி வச்சு. நெக்ஸ்ட் நாம ரெண்டு கவுண்ட் எலமெண்ட்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதாவது ஹோம் சைட்ல இருக்கிற கவுண்ட் எலமெண்ட்டை 0 ஆக்குறோம். அதே நேரத்துல கெஸ்ட் சைட்ல இருக்கிறதே நம்ம 0 ஆக்குறோம். இப்ப நாம இதுல வந்து லெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். பட் இதுல வந்து நம்ம வந்து லெட் யூஸ் பண்ண வந்து அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ஹோம்எல் கெஸ்டல் இந்த ரெண்டையும் நம்ம வந்து கடைசி வரை வந்து சேஞ்ச் பண்ண போறது இல்லை. பட் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல லெட்டா நம்ம போட்டிருக்கிறத கான்ஸ்டா சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நம்ம வந்து அதுல இருக்க வேல்யூஸை வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா, இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஹோம் சைடுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் போடுறோம். ஹோம் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன். இதுல கொடுக்க வேண்டிய பாராமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் நான் வந்து சொல்றேன். இது போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த ஹோம் கவுண்ட் எலமெண்ட்டுக்கு கூட ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். அதே மாதிரி கெஸ்ட் சைடுக்கு நம்ம வந்து எழுதுறோம். இப்ப நாம இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இதுல ரைட் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூஸை நம்ம வந்து எப்படி கெட் பண்றோம்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து HTML இருந்தா அந்த வேல்யூஸை கெட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து இப்போ வந்து HTML கெட் பண்றோம் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு 3 பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டன் கிளிக் ஆகுற நேரம் தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா, ஆன் கிளிக் போட்டுட்டு ஹோம் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே போட்டுட்டு இதுக்குள்ளாடி வேல்யூ வந்து 1 கொடுக்குறேன். ஏன் வேல்யூ 1 கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இது கிளிக் ஆகணும்னு 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்காக வேல்யூ 1 கொடுக்குறேன். இதுல வேல்யூ 2 கொடுக்குறேன், வேல்யூ 3 கொடுக்குறேன். இப்ப நான் வந்து இதுல ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன்.
இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து 1 கொடுத்துருக்கேன், இதில் 2 கொடுத்துருக்கேன், இதில் 3 கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட அந்த ஆர்கியூமெண்ட் தான் எங்கே வரும்னா இங்கே வந்து சேரும். இந்த ஆர்கியூமெண்ட் நேராக பேராமீட்டருக்கு வந்து வரும். ஸோ அந்த பேராமீட்டரை இங்கே தான் நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி கெட் பண்ணோம்னா இதில் நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம், என்ன நேம் வேணும்னு கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து டிஸ்கிரிப்டாக இருக்கிறதுக்காக ஹோம் எல் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், இதில் இருக்கிற அந்த வேல்யூ தான் இங்கே வந்து சேரும். ஸோ அந்த வேல்யூ இங்கே வந்து சேர்ந்துட்டு நேராக ஆல்ரெடி இருக்கிற அந்த 0 கூட இது என்ன ஆகுது, ஆட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 0 இருந்தது இங்கே வந்து நான் இப்போ 1 கொடுத்தேன், அப்படி அங்கே 1 கொடுத்தேன்னா இங்கேயும் 1 வந்து சேஞ்ச் ஆகும், 2 கொடுத்தா 2 சேஞ்ச் ஆகும், 3 கொடுத்தா 3 சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து வேல்யூ தான் சேஞ்ச் ஆயிருக்கு, பட் இங்கே வந்து அது சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே சேஞ்ச் ஆகுது, ஏன்னா நான் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பட் இங்கே சேஞ்ச் ஆகலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு, ஸோ இந்த லைன் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு எலமெண்ட் கெட் பண்ணியிருக்கேன், அதாவது ஹோம் கண்டெய்னர் இந்த ஸ்கோர். அந்த ஸ்கோரோட அதாவது அது வந்து என்ன எதை டார்கெட் பண்ணோம்னா அந்த மொத்த பி டேகையும் டார்கெட் பண்ணும். மொத்த பி டேகையும் டார்கெட் பண்ணிட்டு அந்த பி டேக்ல இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நாம என்ன பண்றோம், அந்த மொத்த எலமெண்ட்லயும் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் டார்கெட் பண்றோம். இதை மட்டும் டார்கெட் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்றோம். இப்போ நான் வந்து இதுல 1 வந்துச்சு அப்படின்னா இங்க 1 வரும். அப்போ வந்து 0 வந்து இல்ல நம்ம வந்து +1 கிளிக் பண்ண உடனே 1 சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து 1 கிளிக் பண்ணுறேன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது, +2 கிளிக் பண்ணுற நேரம் 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது, +3 கிளிக் பண்ணுற நேரம் 3 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி கோட்ல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகுது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எரர் இருந்தாலுமே அந்த மொத்த ஃபங்க்ஷனுமே அது வந்து ரன் பண்ண விடாது. அதனால தான் இங்கே வந்து எரர் வருது. எரர் வர்றதுனால தான் இது ரன் ஆகலை. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகலை. நான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ண உடனே இதுவும் ரன் ஆகுது. ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து கெஸ்ட் சைடுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஆன் கிளிக் ஆனோடனே நமக்கு வந்து பட்டன்ல வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்க 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த பட்டன் கிளிக் ஆன உடனே இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி இந்த ஃபங்க்ஷன்ல வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது, 3 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதே தான் இதுல நம்ம வந்து இப்போ வந்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இங்க வந்து கெட் ஆகுது. அந்த கெட் ஆகுற நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம், கெஸ்ட் எலமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டு அதை கெட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணிட்டு அந்த கெஸ்ட் எலமெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்ல அதை நம்ம ஜாயின் பண்றோம். கொடுத்த உடனே இந்த பட்டன் கிளிக் பண்ற நேரம் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து 2 கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த கிளியர் பட்டன் நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இன்னொரு தனி ஃபங்க்ஷன் போடுறோம், கிளியர் ஹோம் எலமெண்ட். இன்னொன்று கிளியர் கெஸ்ட் எலமெண்ட். இது கொடுத்த உடனே என்ன ஆகணும்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1 2 3 ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த வேல்யூ இமீடியட்டாக வந்து 0வா கன்வெர்ட் ஆயிடணும். அது சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து ஹோம்எல் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஹோம் கவுண்ட்
இதை நம்ம கொடுத்துட்டு இந்த லைனை நம்ம எழுதலை அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். பட் அங்கே அதாவது இந்த டிஸ்பிளே ஆகிற இடத்துல அது சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் இந்த லைனை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு கிளியர் கொடுத்தேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நான் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். பட் ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கல. அதனால தான் அது சேஞ்ச் ஆகலை. ஸோ இதில் நான் என்ன பண்ணேன்னா ஆன் கிளிக் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனோட நேமை இங்கே கொண்டு கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுத்தோம்னா கிளியர் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்கோர் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து கெஸ்ட் சைட்லையும் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நம்ம வந்து கெஸ்ட்டு ஹோமுக்கு பதிலாக கெஸ்ட்டு போடுறோம். ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா திரும்பியே ரன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை எடுத்துட்டு ஆன் கிளிக் ஈக்குவல் டு கிளியர் கெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிளியர் கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்கோர் வந்து அப்படியே நம்ம ரீசெட் ஆகிடும். இப்போ நாம ஆன் கிளிக், அதாவது ஆன் கிளிக்கை நம்ம வந்து HTML கொடுத்து அதை நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம வந்து சேம், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நம்ம வந்து ஆட் ஈவென்ட் லிஸ்னர் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுட்பால் ஸ்கோர் போர்டு ஆப்பை நம்ம வந்து லைவ் சர்வரில் போய் பார்த்தோம்னா கிளியராக டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் அதாவது 1 கிளிக் பண்ணால் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 கிளிக் பண்ணால் 2 இன்க்ரிமெண்ட் ஆகும், 3 கிளிக் பண்ணால் 3 இன்க்ரிமெண்ட் ஆகும், கிளியர் கிளிக் பண்ணால் அந்த ஸ்கோர் மொத்தமாக ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி தான் கெஸ்ட் சைட்லேயும். ஓகே கைஸ், ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் போர்டு ஆப்பை HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை.